ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நம்ம கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் ஹேர் டிப்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு சின்ன ஒரு ட்ரை தான் சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் பாருங்கள், நான் காய்ச்ச எண்ணெய் பார்த்தீங்களா, இந்த நெய் மாதிரி கீழே அடியில் கெட்டியாகிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். ஸோ முன்னோட காலத்தில் இந்த மாதிரி தான் நெய் மாதிரி, இந்த மழை காலம் அந்த மாதிரி டைமில் வந்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் நம்ம கருவேப்பிலை, அப்புறம் அதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி தான் இலை, செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கிராம்பு, வெத்தலை, இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சது அந்த எண்ணெய். ஸோ ஃபுல் பாட்டில் இருந்துச்சு, பாதி வந்து இன்னொரு பாட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல எண்ணெய். ஸோ அதை நல்லா கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முடிஞ்ச அளவு நல்லா இப்படி கைட்டு இப்படி பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஹீட் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த கை சூடு மூலமாக ஹேர் வந்து நல்லா அப்ளை ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கீழே அடியிலேருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ வச்சுட்டு ஒரு கொண்டையை போட்டுருங்க. கொண்டை போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து இறங்கும். ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான்.